திருப்பதியில் வரலாற்று சாதனை 10 நாட்களில் 7.8 லட்சம் பக்தர்கள் தரிசனம் 41 கோடி ரூபாய் காணிக்கை வசூல். வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திறக்கப்பட்டிருந்த ஸ்வர்கவாசல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த 10 நாட்களில் வரலாறு காணாத வகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது குறித்த விரிவான புள்ளி விவரங்களை பார்ப்போம். ஆம், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்ட ஸ்வர்கவாசல் 10 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அடைக்கப்பட்டது. இது குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி.ஆர். நாயுடு இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 7,83,000 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்து ஸ்வர்கவாசல் பிரவேசம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இது கடந்த ஆண்டுகளை விட மிக அதிகமான எண்ணிக்கையாகும். கடந்த 3 ஆண்டுகளின் பக்தர்களின் வருகை ஒப்பீடு. ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை 2026 தற்போது 7,83,000, 2025 6,83,000, 2024 6,47,000. உண்டியல் காணிக்கை மற்றும் லட்டு விற்பனை விவரங்கள் என்ன? பக்தர்களின் வருகை அதிகரித்த அதே வேளையில் வருமானத்திலும் புதிய உச்சம் எட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 41,44 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக வசூலாகியுள்ளது. அதேபோல் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட லட்டுகளின் எண்ணிக்கை 44 லட்சத்தை தாண்டியுள்ளது. கோவில் அலங்காரத்திற்காக மட்டும் 50 டன் உள்நாட்டு மலர்கள், 10 டன் பழங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 4 டன் மலர்கள் பயன்படுத்தப்பட்டதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் செய்திருந்த விரிவான ஏற்பாடுகள் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரலாற்றில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது.